ஸ்ட்ராங்கான மேக்னெட் தான் அது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், மூவ் பண்ண கூட. வெல்கம் யூ ஆல் டு 68 ஃபோக்கஸ் ஃபோட்டோகிராஃபி. இப்போ இந்த ஆடியோ வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக வந்து கேமராவில் ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ ரெகுலராக வந்து நான் கோப்ரோவில் தான் ஷூட் பண்ணுவேன். அது டேரெக்டாக மைக் இல்லாமல் தான் ஷூட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்ம அதுக்காகவே மைக் வாங்கினோம். ஸோ Hollyland M2 M1 இருக்குது, இது M2. இது 24 பிட்டில் ஆடியோ ரெக்கார்ட் ஆகும்னு சொன்னாங்க. ஸோ இது ஒரு அன்பாக்சிங் தான் பார்க்குறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் ஓப்பன் பண்ண உடனே வந்து மேனுவல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ மேனுவலில் பார்த்தீங்கன்னா இதுனா வாரண்டி கார்டா, பேக்கிங் லிஸ்ட், ஓகே என்னென்ன இருக்குது அப்படின்றத வந்து ஒரு லிஸ்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது ஒரு கார்டு கொடுத்துருக்காங்க. இதுதான் கைடு, இதுதான் மேனுவல் ஆக்சுவலாக. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்னமா அது ஸ்டிக்கர்ஸ் வேறு கொடுத்துருக்காங்க, ஸ்மைலி ஸ்டிக்கர்ஸ், மூஞ்சியும் முகர கட்டையும். அப்புறம் வந்து வி ஆர் ஹியர் ஃபார் யூ அப்படின்னு சொல்லி ஒரு கார்டு கொடுத்துருக்காங்க. எதுக்குன்னே தெரியாது. பாக்ஸ்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கேஸ் இருக்கா, இதுதான் மைக். இங்கே 2 இது கொடுத்துருக்காங்க. இது வந்து ஐஃபோனுக்கும் ஆண்ட்ராய்டுக்கும் நீங்கள் மொபைல்லேயே வந்து கனெக்ட் பண்ணி டேரெக்டாக ஆடியோ ஷூட் பண்ணுறதுக்காக உங்களுக்கு இந்த டிவைஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த பேக்கிங் எடுத்துருவோம். சார்ஜ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது காட்டுறதுக்காக இந்த பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இது பின்னாடி வந்து இதை சார்ஜ் பண்ணுறதுக்கான யூஎஸ்பி போர்ட் இருக்குது. ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இங்கே வந்து 2 டிரான்ஸ்மிட்டர் ஒரு ரிசீவர் கொடுத்துருக்காங்க. டிரான்ஸ்மிட்டர் பார்த்தீங்கன்னா அது இவ்வளோ தான் இருக்குது, ஏதோ பட்டன் மாதிரி இருக்குது சின்னதாக. பின்னாடி வந்து மேக்னெட், இது டேரெக்டாக அப்படி நீங்கள் காலரில் அட்டாச் பண்ணிக்கலாம். மேக்னெட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு ஓகே. பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கு. ரெண்டுமே வந்து எப்படின்னா டிஃப்ரென்ஷியேட் ஆகிருக்கு. இது இப்போ டிரான்ஸ்மிட்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சர்க்கிள் ஷேப்லேயும் வந்து ரிசீவர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெக்டாங்கிள் ஷேப்லேயும் இருக்கிறதுனால கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேட் தெரியுது. இப்போது வந்து நம்ம வந்து மைக்கில் ஆடியோ ரெக்கார்ட் பண்ணுறோம். இந்த ஆடியோ எப்படி இருக்குன்னு பாருங்கள். செக் இல்லாமல் சொல்லணும். சரிண்ணா, ஓகேண்ணா. ஆடியோ வந்து கரகரன்னு கேட்குதுன்னு நினச்சிக்காதீங்க. என் வாய்ஸ் அப்படி தான் கரகரன் இருக்குது. மற்றபடி ஆடியோ நல்லா கேட்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா முன்னாடி வந்து நான் கேமராவில் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ வந்து மைக்ரோஃபோனில் ரெக்கார்ட் பண்ணுறோம். ஸோ இப்போ ஆடியோ கிளியராக கேட்கும்னு நினைக்கிறேன். இதுதான் வந்து இந்த மைக்கோட ரிசல்ட். நான் எடிட் பண்ணாமல், இது எந்த ஒரு டியூனிங்கும் பண்ணாமல் நான் அப்படியே வந்து எடுத்து போடுறேன். மேபி வாய்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஜாஸ்தியாக இருந்தால் வால்யூம் நீங்கள் கம்மி பண்ணி கேட்டு பாருங்கள். ஜஸ்ட் உங்களுக்கு ஓகே அப்படின்ற பர்ச்சேஸில் நீங்கள் தாராளமாக இதை பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் இதை யூடியூப்போ இல்லை கண்டென்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கோ அந்த மாதிரி விஷயத்துக்கு நீங்கள் தாராளமாக இதை யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து இது எப்படி ஃபிட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேக் சைடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன மேக்னெட் இருக்குது. இந்த மேக்னெட் செம்ம ஸ்டிக்கியாக இருக்குது. இது நல்லாவே ஒட்டுது. இந்த மேக்னெட் ரொம்ப ஸ்ட்ராங்கான மேக்னெட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இது என்னென்னா, நீங்கள் இது போட்டுட்டு ஜம்ப் பண்ணாலும் சரி இல்லை ஓடினாலும் சரி ஒன்றுமே ஆகாது. நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான மேக்னெட் தான் அது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், மூவ் பண்ண கூட. ஒன்றும் ஆகாது தான் நினச்சேன். பட் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒன்றும் ஆகலை. நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. கீழே போட்டாலும் ஒன்றும் ஆகலை. அப்படியும் செக் பண்ணிக்கலாம் நம்ம. சுத்தமே இல்லை, ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக தான் இருக்குது ஆக்சுவலாக. ரொம்ப ஏன்னா இது காலர் எட்ஜில் நான் மாட்டியிருந்தனால அது கீழே ஜம்ப் ஆகிடுச்சு. மற்றபடி நீங்கள் சென்ட்ரல்லாம் போட்டிங்கன்னா நல்லாவே ஸ்டிக்கியாக தான் இருக்குது. ஒரு ஓடினா கூட ஒன்றும் அந்த அளவுக்கு இதுவும் ஆகாதுன்னு தான் நினைக்கிறேன். ரொம்ப ஸ்ட்ராங்கான மேக்னெட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பவுச் ஒன்று அன்பாக்ஸ் பண்ணும்போது அடியில் இருந்தது. நான் அப்புறமா தான் பார்த்தேன். பார்த்தீங்கன்னா இதில் வந்து இது பிரிச்சுலாமா, இது வந்து பார்த்தீங்கன்னா நெக் பேண்ட் மாதிரி சேம் இதில் கொடுத்துருக்காங்க. எப்படி இது வந்து ரெண்டு இது கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக. 1 2 இது என்ன இது நம்ம சுதாகர் அண்ணன் சொல்கிற மாதிரி என்ன இது அட்ஜஸ்ட் பண்ணி சைஸ் வந்து நம்ம இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி இப்படி நெக்கில் போட்டுக்கலாம். ஓகேங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா இது நான் இந்த மேக்னெட் நான் எடுக்கிறேன். ஒட்ட மாட்டேன். இது அவ்வளோதான். ஒட்டிக்க டப்புன்னு நீங்கள் அப்படியே செயின் மாதிரி தூக்கி உள்ளே போட்டுன்னு ஒரு செயினாக கூட நீங்கள் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம்.
நல்லா இருக்குது ஆக்சுவலாக. இந்த மாதிரிலாம் நான் இப்போ தான் பார்க்குறேன். நல்லா இருக்குது ஆக்சுவலாக. இந்த ஐடியாலாம் நல்லாயிருக்கு. இது ஒரு செயின் மாதிரி இருக்குது. இப்போ அடுத்து என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். சரி, இப்போ நம்ம அந்த பவுச்சில் வேறு என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். வேறு என்ன இருக்குது? இது வந்து கிளிப்ஸுன்னு நினைக்கிறேன். ஆமாம், இந்த மேக்னெட்லேயே வந்து கிளிப்பு கொடுத்துருக்காங்க. நீங்கள் வேணும்னா இது வந்து அப்படியே எனக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்குள்ளே எடுத்தே காட்டிடுறேன். இது வந்து நான் இதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, இப்போ இந்த மேக்னெட் என்ன பண்ணுறோம், எடுத்துகிட்டு இதில் இப்படி ஒட்டிக்கலாம். இதை பேக்கில் அப்படியே ஒட்டிக்கலாம். இப்படி ஒட்டிட்டோம் அப்படின்னா இதை வந்து நம்ம இப்படி கிளிப்பாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி டேரெக்டாக வந்து ஷர்ட்டில் மாட்டுற மாதிரி. சப்போஸ் நீங்கள் வந்து மேக்னெட் வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கிளிப்பு கூட போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுவும் ஒரு நல்ல ஆப்ஷன் தான். ஓகே, நம்ம உள்ள வச்சுருவோம். யூஎஸ்பி இருக்குது, யூஎஸ்பி ஒயர் இருக்குது, யூஎஸ்பி டு சிபின்னா. ஆமாம், சிபின் டு யூஎஸ்பி ஒயர் கேபிள் கொடுத்துருக்காங்க. சார்ஜிங் கேபிள் அது. இது வந்து வின்மாஃபு அதான் 2 டிரான்ஸ்மிட்டருக்கு 2 கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். இதுக்கப்புறம் பவுச்சில் வந்து ஒரு ஒயரு 3.1 ஜாக்கு ஒன்று இருந்துச்சு. இப்போ அதுதான் நம்ம ரிசீவரில் போட்டு ஆடியோ ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கோம். மற்றபடி வேறு எதுவும் இல்லை. என்ன மிக்ஸி கிரைண்டரா? சரி, அது அவ்வளோ இது நம்ம தான் மைக்ரோஃபோன் போட்டிருக்கோம் இல்லையா. இதில் வந்து ஆக்சுவலாக இதில் வந்து ஒரு நாய்ஸ் ரிடக்ஷனும் இருக்குது. இது எப்படின்னா, நீங்கள் இது வந்து சிங்கிள் டைம் இப்படி ப்ரெஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, சப்போஸ் வந்து இப்போ ரோட்டில் ஷூட் பண்ணுறோம், இல்லை ஒரு க்ரௌடான ஏரியாவில் ஷூட் பண்ணுறோம் அப்படின்னா வந்து சத்தம் கேட்டுகிட்டே இருக்கும். ஸோ அந்த டைமில் வந்து இது எப்படி இருக்குன்றதுலாம் இது ரிவ்யூ கிடையாதுங்கிறனால நான் வந்து இது என்ன பர்பஸ்ன்ற மட்டும் சொல்லிடுறேன். இப்போ நீங்கள் சிங்கிள் டைம் ப்ரெஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நாய்ஸ் கேன்சலேஷன் மோட் வந்து இதுவாகிடும். இதுவே நீங்கள் மொபைலில் வச்சு ஷூட் பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து மொபைல் அங்கே தூரமாக வச்சுருப்பீங்க, நீங்களே செல்ஃபாக ரெக்கார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் ஒன்றும் இல்லை, இங்கே இருக்க எல்லோ பட்டனை வந்து டபுள் டைம் ப்ரெஸ் பண்ணாலே போதும், உங்களுக்கு வந்து ரெக்கார்ட் ஸ்டார்ட் ஆகிடும். அதே மாதிரி திருப்பி டபுள் டைம் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ரெக்கார்ட் ஆஃப் ஆகிடும். இதுதான் ஆக்சுவலாக. இப்போ நீங்கள் கேட்டிருக்கிற ஆடியோ வந்து இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஹாலிலேண்டில் தான் ஷூட் பண்ணேன். நான் எடிட் பண்ணாமல் அப்படியே வந்து இந்த ஆடியோ வந்து நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இது உங்களுக்கு சூட்டபுளாக இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த வாங்கி ட்ரை பண்ணலாம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்து நான் வந்து க்ரியேட் பண்ணுறேன். அண்ட் பாய் ஃப்ரம் 68 ஃபோக்கஸ் ஃபோட்டோகிராஃபி, வினோத் ஜேவியர். மேடம் கட் பண்ணுறீங்க.